ஷோ எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. முன்ன சீசனோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓரளவு நல்லாவே இல்லாத மாதிரி. சீசன்லயும் யார் வின்னர்னு சொல்ல முடிஞ்சது. ஆனால் இந்த சீசனில் அந்த மாதிரி யாருமே இல்லை, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஒருத்தருங்க நல்லா விளையாடுறாங்க, அப்படியே அடுத்த வாரம் டவுன் ஆயிடுறாங்க. ஒரு ஸ்டடியாக ஒரு நல்ல இதுவாக தெரியல அந்தளவுக்கு. ஃபர்ஸ்ட் பிளேயர் பார்வதி. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஒழுங்காட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வந்த மாதிரி தெரியல. லவ் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. கேமே ப்ளே பண்ணலை. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வெளியே வந்து நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக, நம்ம ஒரு மெயினாக தெரியணும் அப்படின்றதுக்காக இல்லாத விஷயம்லாம், தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் பார்வதி கூட ஆட்டம் போட்டுன்னு இருக்காரு. கமருதீன் 2 பேர்கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அரோரா கிட்டேயும் சரி, பார்வதி கிட்டேயும் 2 பேர் நடுவில் நின்று ஒரு நல்ல ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, லவ் ப்ளே. அவ்வளோதான். பார்வதி நல்லா ப்ளே பண்ணுவாங்க அவங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு லவ் கண்டென்ட் இல்லாமல் இருந்தால் அவங்க நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க நான் திங்க் பண்ணுறேன். லாஸ்ட்டுன்னு வரும்போது நல்லா ப்ளே பண்ணுறாங்க. அதை தாண்டி விஷயங்கள் வந்து நிறையா வந்து அந்த லவ் கண்டென்ட் தான் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குது. அந்த கண்டென்ட்டை பார்க்க முடியல. திவ்யா நல்லா விளையாடு. அவங்களுமே டாஸ்க் அதே மாதிரி தப்புன்னா ஒன்று வந்து ரொம்ப போல்டாக வந்து கேட்குறாங்க. அவ்வளோதான். நல்லா இருக்கு. திவ்யா பற்றி ஓகே, அவங்க பெஸ்ட் பிளேயர் தான். அவங்களும் ஓகே தான். என்ன அவங்க அழுகுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜெயிலெலாம் அழுதது சில அந்த சீன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கலான்னு எனக்கு திங்க் சாண்ட்ரா அழறது தான் அதிகமாக நான் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு பெருசாக அவங்க கேம் நான் அவ்வளோ பார்க்கல. அந்த அளவுக்கு பெருசாக அவங்க கிட்ட நான் அதை பெருசாக பார்க்கல. சாண்ட்ரா வந்து அவங்க ஃபேமிலி வீக்னஸை கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்க ஹஸ்பண்ட் இருந்த வரைக்கும் அவங்க நல்லாவே ஒரு மாதிரி 2 பேரும் கனெக்டடாக ப்ளே பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்க ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லார்கிட்டையும் வந்து ஒரு தனி ரூடாக ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வேர்ஸ்ட் பிளேயர் அப்படின்றது வந்து கமருதீன் தான் நான் சொல்லுவேன். பெஸ்ட் பிளேயர் வந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த வாட்டி. அந்த மாதிரி யாரும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு வினோத் வரத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஆர் விக்கல்ஸ் விக்ரம் அவங்க விக்கல்ஸ் விக்ரம் நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. பட் ஆனால் அவரோட யூடியூப் கண்டென்ட்டில் வேறு மாதிரி இருந்தது. இந்த இடத்துல அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குதோ நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வினோத்தோட சாங்ஸ் எல்லாமே செமையாக இருந்தது. அவரோட காமெடி சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்ட்டு. இங்கே அவரும் அதான் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. திவ்யா தான் சொல்வேன். அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக ப்ளே எல்லாமே கரெக்டாக இருக்குது. எந்த விஷயத்துலையுமே எதுவுமே ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. பார்வதி. நானுமே திவ்யா தான் சொல்வேன். என்னென்னா அவங்க சைடு தப்பு இல்லைன்னா போல்டாக நின்று பேசுவாங்க. அதுக்காகவே நான் இது திவ்யான்னு சொல்வேன். எதுவே சொல்ல ஃபேர் தான். எதுவும் தெரியல யார் யார் எப்படி ஏன்னா ஒரு வீக் ஒரு மாதிரி விளையாடுறாங்க இல்லையா. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஃபேர் தான் தெரியல. பட் ஓகே தான் போகிறது. எப்படி சொல்கிறது, அவர் இருந்தும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணலை. ஓகே தான். எனக்கும் ஃபேர் தான். ஏன்னா அமிர்த் ப்ளே பண்ணும்போது நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ டவுன் ஆன மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அவர் போகிறது ஃபேர் தான். எனக்கு அவர் போகிறது ஏன்னா அவர் பெருசாக அவளுக்கு தெரியலையே அந்த இதில் எல்லாம். எல்லாருமே ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவர் பெருசாக வெளியே தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரியல. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை தான். அவர் கூட சேர்ந்தாலே எல்லாரும் வெளில போவாங்கன்னு இல்லையே.